விட்டா இவன் இந்த உலக உருணிய அப்படியே கையில எடுத்துட்டு போயிடுவா போல. நானும் பவித்ராவும் ஒரு வேலையை திருவள்ளூருக்கு போயிட்டு வந்துனே இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஏசி பஸ் போயின்னு இருந்துச்சு. இந்த பஸ்ஸை பார்த்துதான் இவ உடனே என்னையும் ஏசி பஸ்ல கூட்டின்னு போ, ஒரு முறை கூட நான் ஏசி பஸ்ல போனதில்லை அப்படின்னு சொன்னான். கண்டிப்பா இந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் தொட்டிச்சனா உன்னை நான் ஏசி பஸ்ல கூட்டின்னு போறேன் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். இதை கேட்டதான் இவன் கண்டிப்பா அப்படின்னு பார்த்தா நீ என்ன இந்த ஏசி பஸ்ல கூட்டின்னு போக மாட்டேன், ஏன்னா இந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் தொடுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு சைலண்ட் ஆயிட்டா. எப்படியோ ஒரு வழியா இவளை நான் சைலண்ட் ஆக்கிட்டேன். அந்த ஒரு சின்ன சந்தோஷத்துல சாலை விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்கூட்டியை நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்த்தா எப்பயோ இவ உள்ள போயின்னு இருக்கான். இந்த பூங்காக்குள்ள வந்ததும் முதல்ல இவ சந்தோஷமா இதுல வந்து உட்காந்துக்கிட்டா. இவ சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை சுத்தி விட்டேன். கொஞ்ச நேரம் இவ இதுல ஜாலியா சுத்திட்டே இருந்தான். சுத்திட்டே இருக்கும்போது பவித்ரா இதோட பேர் என்ன பேரு பவித்ரா அப்படின்னு கேட்டதான் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து எழுந்து வந்துட்டா. இந்த ரைடு முடிஞ்சதும் ஒரு டயரை கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க. அந்த டயர்ல போய் உட்காந்து நான் என்னாடி டயர்ல வந்து உட்காந்துக்கிட்ட அப்படின்னு கேட்டான். எனக்கு டயர் ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்ச நேரம் இந்த டயர் ஆட்டி விடும் அப்படின்னு சொன்னா நானும் கொஞ்ச நேரம் இந்த டயரை ஆட்டி விட்டா நல்லா ஜாலியா விளையாடுன்னு இருந்தான். திடீர்னு இவன் இங்க இருந்து எழுந்துகிட்டு நான் கார் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டான். நான் என்னமா இவ காரு தான் ஓட்ட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா இது கார் இல்ல, இது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட். இந்த பக்கமா 2 கம்பி நல்லா நீட்டா இருக்கு, ஒரு பக்கமா இவ இரும்பு ஸ்டேரிங்க திருப்பும் போது அந்த 2 கம்பியுமே அந்த வளையத்துக்குள்ள அவ்வளவு ஒரு அழகா போயிட்டு வருது. இது போல இவ கொஞ்ச நேரம் இதுல விளையாடிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்ச நேரம் விளையாடுன்னு இருந்தா. அப்படி இவ விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த உலக உருண்டியை பார்த்துட்டா. இதை பார்த்ததை இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், போட்டு சுத்துன்னு சுத்திட்டு இருந்தா. அப்படி இவ இந்த உலக உருண்டியை சுத்திட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன கூப்பிட்டு இதோ பாரு இங்கதான் இந்தியா இருக்குது அப்படின்னு காமிச்சாட்டியே. எனக்கு தெரியும் வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் ஒரு மரத்தான போயிட்டு ஒரு பூவை எடுத்தா. இந்த பூவை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருந்துச்சு. இது என்ன பூவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.